அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சாமுவேல் கான்சலஸ் மற்றும் மேத்யூ ஹெர்ஷ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான நைட் ஆஃப் த மிஸ்ஸிங் என்ற ஹாரர் படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு தாத்தா போலீஸ் ஸ்டேஷனை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரத்தக்கரை படிஞ்ச கையோட பதட்டமாக ஒரு மிடில் ஏஜ் பெண் வந்து நிற்கிறாங்க. இந்த பெண்ணை பார்த்து பயந்து போன தாத்தா ஷெரீஃபுக்கு தகவல் கொடுக்குறாரு. ஷெரீஃபும் வந்து அந்த பெண்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் தனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் காணாமல் போய் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத பலருடைய ஃபோட்டோக்களை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டியிருப்பதை பார்த்துட்டு அதில் சிலருடைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அவர்கள் காணாமல் போனாங்க என்பதை பக்கத்தில் இருந்து பார்த்தது போலவே சொல்கிறாங்க. மொத்தம் 4 கதை வேற வேற டிசைனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்கு. இப்படி மர்மமான முறையில் இறந்தும் காணாமல் போன 4 பேரோட கதையை சொல்லி முடிச்சு அடுத்ததா ஷெரீஃப் செய்த கொலைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண். இதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பெண் ஏற்கனவே சொன்ன எல்லா கதைகளிலுமே ஷெரீஃப் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. உண்மையிலேயே இந்த ஷெரீஃப் யாரு, எப்படி எல்லா கதைகளிலும் இந்த ஷெரீஃப் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெண் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஒரு படத்துக்குள்ள 4 வெவ்வேறு கதைகளை கொண்ட ஆந்தாலஜி படம். ரன்னிங் டைமும் மொத்தமாக 1 மணி நேரம் 14 நிமிஷம் தான். ஷெரீஃப் சம்மந்தப்பட்ட காட்சிகள் தவிர்த்து எங்கேயும் போர் அடிக்கல. ஷெரீஃபாக நடித்த பெண்ணை தவிர்த்து மீதி எல்லோருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. அதிலும் 2வது கதையில் வர இளம்பெண் ஜென்னா கேனலோட ஆக்டிங் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சிறப்பாக இருந்தது. ஒளிப்பதிவு நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது. பல இடங்களில் பயப்படவும் வச்சுது. குறிப்பாக ஐஸ்கிரீம் வண்டி சத்தம் ரியல் ஹாரர் ஃபீலை கொடுத்தது. பொதுவாகவே ஆந்தாலஜி படங்களை நான் விரும்பி பார்ப்பேன். ஏன்னா ஒரு கதை சொதப்பினாலும் இன்னொரு கதை தூக்கி அடிச்சிடும். அதே மாதிரி சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த கதையில் இருந்தாலும் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.